பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கின்றார். தாழ்மை உள்ளவர்களை தேவன் உயர்த்துகிறார். அநேக வேளைகளிலே தன்னை தாழ்த்தாத எத்தனையோ பேர் இந்த உலகத்திலே அழிந்து போனார்கள். எசேக்கியா ராஜாவுடைய குமாரன் மனாசேயை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களிலே நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது இவனை 2 வெண்கல விலங்குகள் போட்டு அவனை பிடித்து இழுத்து கொண்டு செல்கிறார்கள். பாருங்கள், எதிரிகளுடைய கைகளிலே சிக்குவது என்பது மிகவும் கொடூரமான ஒன்றாக இருந்தது. அந்த நாட்களிலே அவர்கள் கண்களை குத்தி குருடாக்கி விடுவார்கள், பெருவீரர்களை தரித்து போடுவார்கள். தப்பித்து ஓட முடியாத அளவுக்கு என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனை கொடூரமான விஷயங்களையும் செய்து விடுவார்கள். அவன் ராஜாவாக இருந்த பொழுதிலும் கல்லுன்னு பார்க்கல, மண்ணுன்னு பார்க்கல, முள்ளுன்னு பார்க்கல. முள்ளுகளுக்குள்ளாக முழங்கால் படியிட்டு, தேவனே என்னை தாழ்த்துகிறேன், தயவு செய்து என்னுடைய குற்றங்கள் எல்லா விதமான குறைகளையும் நீ மன்னியும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே கண்ணீரோடு கூட கதறினார். தேவன் மனம் இறங்கினார். கொஞ்ச நேரத்துக்குள்ளாக கர்த்தர் அவனை விடுவித்து அவன் ஸ்தானத்திலே மறுபடியுமாய் கொண்டு போய் நிறுத்தினார். யோசித்து பாருங்கள், நம்முடைய ஜீவியத்திலே ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி இருக்கின்றோம். ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி படைக்கின்றோமா? நாம் பெருமை இல்லாதவர்களாய் நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்திலே படைத்து அமைதியாக ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்களும் உங்களை தாழ்த்துவீர்கள் என்றால் நிச்சயமாக தேவனுடைய ஆலயத்தின் கற்களாக கர்த்தர் மாற்றுவதற்கு போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.